அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் மாலை நேரத்துக்கான மிக முக்கியமான சில தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். இது மாலை நேரத்துக்கான செய்தி. காலையில் போட்ட வீடியோ இன்னும் பார்க்கலன்னு அதையும் போய் பாருங்கள். பல முக்கியமான தகவல்கள் இருக்குது. இலங்கையர்களே, தயவு செய்து நாட்டு பக்கம் மட்டும் போயிடாதீங்க. ජනතාවගේ දුක නිව්ව ජනතාවට සතුට ගෙනාව මහින්ද රාජපක්ෂ කියන ரணில் விக்ரமசிங்கோட மீட்டிங்கில் போயிட்டு இன்னமும் மஹிந்த ராஜபக்சே மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கு. பார்த்தீங்களா? இதுங்கெல்லாம் வச்சிருந்தாலும் என்னென்று தான் இந்த அரசாங்கத்தை கொண்டு போகிறாரோ தெரியலை. பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருக்குது. ஒரு 60,000 பேர் நெருங்க போகுது. 60,000 பேர் நெருங்கினாலும் 5,000 பேர் பார்க்குறதே பெரும் பாடாக இருக்குது. பல பேருக்கு வேலை, ஒரு சிலர் குவைத்தை விட்டே போயிட்டாங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ரவுண்டாக 60,000 ஆகட்டும். இவனுங்க திருந்த மாட்டாங்க. இவனுங்க திருந்தவே மாட்டாங்க. இன்னமும் அடிமை தான், இதுக்கு பிறகு அடிமை தான். அனுமதி கிடைச்சதுக்கு அப்புறமா இப்போ சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்குது. 850 தினார் வேணும் அவர்களை கொண்டு வர. ஆனால் அனைத்து சலுகைகளும் அவர்களுக்கு மட்டுமே தான் கிடைக்குது. இலங்கையர்களே, உண்மையிலேயே பாவம் இலங்கையர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. இலங்கையர்கள் ஒரு பாஸ்போர்ட் எடுக்க முடியலை. குவைத்தில் ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னா அருமையான சாப்பாடு எனி டைம் வழங்குறாங்க, அதுவும் ஃப்ரீயாக. வெளிநாட்டவர்களுக்கான வாய்ப்பு இது. பப்ரா ரோடு மத்தியானம் 1:30 மணி மண்ணாட்டி நாற்று ரோடுலாம் ஒரு இதாக காலி பண்ணிட்டு மண் இது நல்ல மண்ணு காத்து. பல வீதிகள் ரொம்ப மோசமான சூழலில் தான் இருக்குது. அதே மாதிரி நேற்றைய தினம் ஒரு சகோதரர் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தார். ரோடு இது எதுன்னு பார்த்தீங்கன்னா 7வது ரிங் சாலை, 7வது ரிங் ரோட்டில் யூடர்ன் அடிச்சுட்டு நாம் வெஸ்ட் அப்துல்லா முபாரக்கு அடிக்கிற அந்த யூடர்ன், அந்த யூடர்ன் பிரிட்ஜில் இன்னமும் அப்படியே தான் இருக்குது அந்த பள்ளம். அதில் தான் அவருடைய டயர் நேற்று உடஞ்சி அதுக்கப்புறமா சைடு வண்டி போய் முட்டி இருக்குது. நேற்றைய தினம் எனக்கு அதை சொல்லியிருந்தார். இந்த இருக்குது பாருங்கள், இந்த பள்ளத்தை பாருங்கள். கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷமாக நான் பார்த்துக்கிட்டே இருக்கிற இந்த பள்ளம் அப்படியே தான் இருக்குது. இன்னமும் அந்த பள்ளத்தை ரெடி பண்ணுறாங்க. இல்லை, வேகமாக திருப்பும் போது டயர் அதில் விழுந்து வெடிச்சிச்சின்னா வண்டியை தூக்கி வீசிடும் அந்த பக்கத்துக்கு. அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். ஓட்டுநர்களே, தயவு செய்து ரொம்ப கவனம். வேகத்தை முடிந்த வரைக்கும் கம்மி பண்ணிக்கோங்க. இந்த யூடர்ன் பிரிட்ஜுகள், அதுவும் இந்த 7ஆம் நம்பர் பிரிட்ஜில் வெஸ்ட் அப்துல்லா முபாரக் போகக்கூடிய பிரிட்ஜ் கவனம். நேற்று ஒரு 200 பேர், இன்னைக்கு ஒரு 100 பேர். இன்னமும் அந்த டிக்டாக் வீடியோ ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. எனக்கு புரியலை. நான் சொல்ல வேண்டியதை தெளிவாகவே சொல்லிட்டேன். குவைத்தோடைய நியூஸில் நான் இப்போ அதை அந்த லோகோவோடையே போட்டிருக்கிறேன் பாருங்கள். அல் மஜ்லிஸ், அதே மாதிரி ட்ரெண்ட் நியூஸ், இந்த மாதிரி பல நியூஸ்லேயே போட்டுட்டாங்க. என்ன, பணிப்பெண்கள் 2 குழந்தையை காப்பாற்ற போகும்போது, 3 பேர் காப்பாற்ற போகும்போது குழந்தை தப்பிருச்சு. 2 பேர் மூழ்கி இறந்துட்டாங்க. ஒருத்தர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க அதிதீவிர சிகிச்சையில். இதுதான் குவைத்தில் நியூஸ் சேனல்களில் பகிரப்பட்ட நியூஸ். அதே நியூஸைத்தான் நாமளும் நம்மளுடைய செய்தியில் போட்டிருக்கிறோம். இப்போ இவங்க இருந்துக்கிட்டு உளறிக்கிட்டு இருக்கிறாங்க, அப்படி இல்லை இப்படி இல்லை அப்படின்னு. அதே மாதிரி அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டவங்க அவசரமாக வீட்டுக்கும் வந்துட்டாங்க. எது எப்படியோ நம்ம ஆளுங்களே தான் நம்மளுக்கு குழி பறிக்கிறது அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சாதாரணமாக ஒருத்தர் இந்த நாட்டில் உயிரிழந்தா, ஒன்று அவங்களுக்குரிய மரணம் இயற்கை மரணமாக இருந்துச்சுன்னா, ஒருவேளை குவைத்தியோடைய பிள்ளையை காப்பாற்ற போயிருந்து அவங்களுக்கு அப்படியான நடந்திருந்தால் இன்றைக்கி குவைத்தி அவங்களுக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும். குறைஞ்சது 10,000 தினார், 1 கோடியாவது நாட்டு காசுக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த நாட்டு அரசாங்கத்தால் நிச்சயமாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு சலுகை வழங்குவாங்க. ஏன்னா அவங்க ஒரு ரெஸ்கியூ பண்ணும்போது, ஒரு உயிரை காப்பாற்ற போகும்போது நடந்த சம்பவம்ன்றதால அதுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணுவாங்க. சரி, அது இல்லை அப்படின்றத அடித்து சொல்கிறது யார்? அவங்க கூடயே இருக்கிறவங்க. சரியா? அதுவும் அவ்வளோ உண்மை தெரியுது முகத்தில். சரி, பரவாயில்ல, அதை விடுங்க. அதுக்கப்புறமா இப்போது இவங்களாக தான் வேணுமென்னு போய், அது எப்படி வேணுமென்னு போய், அதுவும் சுழல் எங்கடா இருக்குது சாலையில் சுழல். சரி, கைரானில் அதுவும் சின்னதாக குட்டையாக இருக்கக்கூடிய அந்த
கடலில் வந்து சுழல் இருக்குதாம். சரி, சுழலில் மாட்டித்தான் அவங்க வந்து இந்த சூழ்ச்சியிலையும் மாட்டியிருக்கிறாங்க இறந்த பிறகும். சரி, பரவாயில்ல, அதையும் விடுங்க. இறந்த பிறகு பாடியாவது நாட்டுக்கு அனுப்பணும். அதுக்குரிய ஏற்பாடுகளை பண்ணுறாங்களான்னு பார்த்தா அதுக்கும் நம்ம நியூஸ் போட்டதால் ஒரு நாள் அனுப்ப வேண்டியது லேட் ஆகிடுச்சான். இப்போது நாட்டுக்கு அனுப்பினா கூட நாட்டில் ஏதாவது பீரோவால் சரி ஏதாவது ஒரு உதவி கிடைக்கும். இல்லை, இவங்க வேணும்னே போய் குளித்தாங்க. அப்போ என்ன, வேணும்னே போய் அவங்க உயிரை விட்டுக்கிட்டாங்க. அப்போ இப்படி ஒரு சம்பவம் வந்து பதிவாகினா என்ன ஆகும்? நாட்டில் பீரோவால் கூட ஒரு உதவி கிடைக்காது. அது சொல்லுவாங்களே, அதுவும் தின்றதில்லை, அதுக்கு பக்கத்தில் இருக்கிறதையும் தின்ன விடுறதில்லைன்றது. அது மாதிரி தான் சிலது. திருத்த முடியாது. 850 தினார் எங்களுக்கு வேண்டும். 850 தினார் டீல் ஓகேயா? இப்போவே இறக்குறோம். யாருப்பா அது? வேறு யார்? பிலிப்பீனிகள் தான். எல்லாமே அவங்களுக்கு தானே. இந்த நாட்டில் என்ன சலுகை இருக்கிறதோ எல்லா சலுகைகளுக்கும் அந்த என்ன சொல்கிறது, உரித்தானவங்கன்னா அது உரிமை கொண்டாடக்கூடியவங்கன்னா அது அவங்க தான். எல்லா விதத்துலையுமே நம்மளுடைய பெண்களை விற்கிறதே முதல்ல தவறு. அதுலேயும் அடிமாட்டு விலைக்கு விற்கிற மாதிரி விற்று பொழப்பு நடத்துது நம்முடைய அரசாங்கமும் அதிகாரிகளும். பாருங்கள், இன்னொரு சலுகை என்னன்றதை உங்கள் கண்ணாலே நீங்கள் பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் சஃப்ரான் ப்ரோ. இது வந்து எங்களோட வேலைக்காரி பிலிப்பினி. அவள் வருஷத்துக்கு ஒருக்கா போகிறா. வருஷத்துக்கு ஒருக்கானா அவள் வந்து 10 மாதத்துக்கு ஒருக்கா தான் போவாள் நாட்டுக்கு. வெக்கேஷன் போயிட்டு வருவாள். அவளுக்கு போனஸ் சொல்லி 100 தினார் கொடுத்திக்கிறாங்க. போனஸ் சொல்லி வருஷம் இல்லையே, ஒரு வருஷம் இல்லை சுட்டி அவங்களுக்கு 100 தினார் போனஸ் சொல்லி கொடுத்திக்கிறாங்க. அவங்க ஃபுல்லாக ஒரு வருஷம் இல்லைன்னு சொன்னால் 150 ரூபா கொடுத்திருப்பாங்க. அவன் ஒரு வருஷம் இல்லை 10 மாதத்துக்கு 11 மாதம் போகிற சுட்டி அவங்களுக்கு 100 தினார் போனஸ் கொடுத்திக்கிறாங்க. இந்த பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் எப்படியுமே நாங்கள் விட போகிறதில்ல. உங்களுக்கே தெரியும், அடுத்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் ஆர்கனைஸ் பண்ணலை, எப்போன்றதை தீர்மானிக்கணும். ஏன்னா இது வந்து லேசுப்பட்ட விஷயம் இல்லை. நம்மளுடைய தொழிலாளர்களுடைய பிரச்சனை இந்த ஒரு மீட்டிங்கில் மொத்த பிரச்சனையில் பாதியாவது குறையணும். அதுக்குரிய முயற்சி தான் இன்ஷா அல்லாஹ். நம்மளுக்குன்னே சட்டம் உருவாக்கப்பட்டது. அமாலல் மன்சில் அப்படின்றது வந்து வீட்டு தொழிலாளர்கள். அமாலல் மன்சில் பிலிப்பீனி அப்படின்னு இதில் எங்கேயுமே அடிச்சில்லை. அமாலல் மன்சில் அப்படின்னா வீட்டு தொழிலாளர்கள். வீட்டு தொழிலாளராக இருக்கக்கூடிய அனைவருமே அதுக்கு உரித்தானவர்கள் தான். எல்லாராலையும் எடுக்க முடியும். இன்ஷா அல்லாஹ் இப்போதைக்கு ஒரு சிலர் கொடுக்குறாங்க, ஒரு சிலர் வந்து இல்லவே இல்லை அப்படின்னு கூட சொல்கிறாங்க. நேருக்கு நேராக மூஞ்சிக்கு முன்னுக்கு வச்சு, நீங்கள் கொய்த்தி தானே, இந்த நாடு கொய்த்து தானே, இந்த நாட்டில் இந்த சட்டம் இருக்குதா இல்லையான்னு அவருக்கு முன்னுக்கே வச்சு கேட்டு அதை தனியாக ஒரு வீடியோவாக போடணும். அப்போயாவது இந்த ஜென்மங்கள் திறந்தி கொடுக்குதான்னு பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா திவானுல் ஹம்தான். திவான் ஹம்தான் அப்படின்னா ஃபின்தாஸ் பகுதிகளில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசைட்டில் இந்த பக்கம் ஜமியாவுக்கு முன்னாடி இருக்கிற பெரிய திவானியா அதுதான் திவான் ஹம்தான். எந்த நேரத்தில் போனாலும் உங்களுக்கு சாப்பாடு தயார் நிலையில் இருக்கும். ஃபின்தாஸ் ஃபர்ஸ்ட் தவார் 7வது ரிங் ரோட்டில் தாண்டினதுமே ஃபர்ஸ்ட் ரைட்டுக்கு அடுத்தாப்பில் இருக்குது. الله يعطيهم العافيه مسوينها البادره الطيبه. طبعا دونة الحمدان دوانهم معروف صار له يمكن تقريبا 250 سنه فوق. دوم يدعون لها كل صلاة كل صلاة وكل حين. شي يقول سفيان الفضلي، يقول هم العزة وتاج راسه، نحبهم ابد ما راح اتحول. بني خالد مو بعيدة عليك. صباح الخير ابو يوسف. مرحبتين، حياك الله يا مرحبتين، الساعة المباركة. هي تصير يوم عفوا شهر. نعم، يصير عندنا من شهر 8 من 1/8 ل 31/8. نبدأ من الساعة 7 لما يأذن المغرب. ما شاء الله. ايوه، نشيلها خلاص نبدأ من اليوم الثاني. زين، فكرة منو هذا ابو يوسف؟ والله فكرتي جت صراحة بالصدفة. عطنا القصة شلون. والله تعرف اخوي الله يرحمه عنده مزرعة وفيها نخل، عيال عمي عندهم مزارع يجيبون نخل، وربعنا وجماعتنا كلهم عندهم اللي زارع البيت وزارع في مزرعته، ما يحبون يبيعون صراحة، يحبون صدقات يصدقون، فأنا أعطيهم وهم يعطونا وهو يعطي، تكود تصير القسمة هذه تفتر. فش نسوي؟ فقلت أنا عندي فكرة، أنا بيتنا على الشارع موقع ممتاز، قلت خلنا أحط لي طاولة وأحط عليها رطب طلال اللي يسمونه بلح الحين الناس، وتمر، وحطيت ماي سبيل موجود عفوا، حطيت شاي. والله تشوف الناس قامت تجي، لا حطيت خبز وجبن. فأجر مشترك انت وعيال عمك والناس اللي تمر تحط لك العادي. الحمد لله، صدقة بالله سبحانه وتعالى، لله في لله. لا ما شاء الله ما شاء الله، نعمة من خير الله، والله الحمد لله. قصة العيش شنو؟ قلت لي قصة العيش. اي عندي واحدة من خواتي فاجأتني، قالت انا باكر بجيب عيش غير مطبوخ. غير مطبوخ.
وجابته حطته قالت بحطها على الطاوله الصبح. والله حطيتها على الطاوله تفاجأت ما شاء الله العالم عليه، ما قعد 10 دقائق خيشه كامله ما شاء الله 50 كيلو ما قعدت. بعديك خداك إليا، खुदा के लिए هذا أوردو. بعدين الله خداك، अल्लाह के लिए الله كليا، हाँ يعني في سبيل الله. सभी लिल्ला شوف كاتبينها بأكثر من اللهجة، بس البنغالي كانت شوي غلط فمعدلينها هني in the way cause of Allah. البلد فيها سر. وقصة المطاعم، إذا دقيتوا على مطعم بس شنو تقولوا لهم؟ ايه شهر 8 في مطاعم موجوده عندنا بفنطاس وفي واحد في حيل من يقول له ترى الطاوله بس قول الطاوله ابي مثلا هذا 5 دنانير او 10 دنانير او دينارين الطاوله، هو على طول يجيبها يقول له الساعه كم تبي؟ الساعه الفلانيه جاء. هذا أجر. اجر وأنت بدوامك تروح تدفع وجاك تروح الأجر. تجيب تقول المطعم الطاوله على طول يجيب الطاوله. سبحان الله، لما تصفط سيارات، قاعد أقول أنا وزميلي جراح وطارق، لما تصفط سيارات أقول شوف جراح الأجر وصل. إيه. سبحان الله. الله يجزاك. الله يطول. شنو القصص اللي صارت معاك على الفترة هذه الطويلة بالمواقف اللي صارت معك؟ في مواقف صارت؟ اي والله في موقف للحين ما صار الصراحه. شنو؟ بعد كورونا اول فتحنا واحنا قاعد اوزع، صار عندي زحمه تقريبا الساعه 7:30 الصبح وقاعد اوزع، واحد يفطر اقول له تعال الصوب. ايش تفطر؟ تعال الصوب. جاي يقول كاشير وين كاشير؟ قلت له ما في كاشير، تعال الله عليك بلاش هذه لله في الله تعال الله عليك هندي. ما كان يعرف على بالي المطعم أو الدور. اي على بالي مطعم. قلت له لا تعال لا كل يوم كل سنه قام يجينا. تحت في مخزن ما شاء الله، خبز وجبن وناس تجيب مطعم. شوف كله صموله والله. الله يجزاهم خير. هذا شاطئ فنطاس قدام البحر فنطاس الشاطئ، وهذا شارع الله يغفر له الشيخ سالم صباح السالم. هذا كان شريط صالحي بعدين سموه باسم الشيخ سالم الله يرحمه. يعني أول ما تدخل من عند السفير ابد سفير تمسك دار السابع، هذا الدار السابع هو يجيبك يقطك علينا على طول. كمل دائر السابع كله سيدة آخر شيء تبتل عليه يجيك الدوار. يجيك الدوار تطلع سيده فرعي هو. سيده على طول. شوف البيت بعد تقريبا 60-70 متر تقريبا. لا فيها تقريبا 100 متر 150 متر 200 تقريبا. انا حسبتها بكيفي، عرفت؟ متى ناس طيبين الاجاويد واجد. هو قالها سفيان الفضلي على البني خالد، قال هم العزة وتاج الراس وانحبهم ابد ما تحول. ما عليك زود ولا جميع القبائل. اي والله الجميع كلهم منظر جميل والله. اي نشر. اي والله. والله لا قعدت انا هناك على الطاوله ارتاح نفسيا صراحه، مستمتع. ما شاء الله. اقعد اوزع حق الناس ونعمه وخير ونعمه. تبارك الرحمن. الله لا يغيرها علينا ان شاء الله. امين امين. والكويت بلد خير وبلد نعمه. بلد فيها سر. இப்படியான நபர்கள் எல்லாம் காண்றது அரிது. அதால தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே போட்டேன். அவங்கள மாதிரி ஆட்களுக்கு அல்லாஹ் இன்னும் பரக்கத்தை கொடுக்கணும். 98 80 87 67, அதே போல் 66 66 54 88 2 நம்பரையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 2 நம்பர் இருந்தால் உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படும். இந்த நாட்களில் பாலைவன பகுதிகள் சுலைபியா மற்றும் சில பாலைவன பகுதிகளுக்கு போகிறவங்க, பல இடங்கள்லையும் வண்டிகள் வந்து இப்போ புதைய ஆரம்பிச்சிடுச்சு. புதைஞ்சிச்சின்னா உடனே இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். விரைவில் வந்து குவைட் ரெஸ்கியூ டீம் காப்பாற்றுவாங்க. هذا المغرز اللي شفناه بالصدفة، شفنا ريال كبير بس مع انه اتوقع عنده في دبل، بس ما ادري كان الدبل مو شغال، ما ندري. خلينا نستفسر منه ونشوف الوضع وان شاء الله خير. يلا هذا البلاغ اللي بالصدفة الحين تشلبت فيه انا، ريال عود. ايوه سمعت. يلا كان ان شاء الله يطلع كاطلع الحمد لله. طلعناه من حفرته بس اموره طيبه، بس نوخره من الحفره قضبناه الارض اليابسه. على كل حال والحمد لله على السلامه. الحمد لله على السلامه. ايه ايه الله يسهل اموركم ان شاء الله ودير بالك الطريق. اليوم خوش جوله حلوه، طلعنا لحد الحين بلاغين. بلاغ الله الامور طيبه وكاه ابو فيصل ما قصر، طلع الريال هذا الوانين طلعه والامور طيبه. மன்னிப்பு கேட்ட அலி சப்ரி ரஹீம். பாஸ்போர்ட் தாமதத்துக்கு என்னை மன்னிக்கவும். உங்களை ஒரே அடியாக நாங்கள் மன்னித்து
ஒட்டுமொத்தமாகவே வீட்டுக்கு அனுப்புகிறோம். அதுக்கப்புறமா சந்தோஷமாக இருந்துக்கோங்க. உண்மையிலே வேதனையாக இருக்குது தெரியுமா இலங்கையர்களுடைய தற்போதைய நிலை. அதுவும் இலங்கையில் படித்தவர்கள், கிராஜுவேஷன் முடித்தவங்க, மாஸ்டர் டிகிரி எடுத்தவங்க, இந்த மாதிரி படித்த மட்டம் ரொம்ப மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. நம்மளுடைய நாட்டு நிலைமையை பார்க்கும்போது இன்றைக்கி படித்த மட்டங்கள் கூட தனக்கு பதவி இல்லாத சூழல், இந்த நாட்டில் அதிகாரம் ஒன்று இல்லை, நம்மளுக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்ற நிலைமையில் போலியில் நின்று போயிட்டு பாஸ்போர்ட் எடுத்து வேறு நாட்டுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நாடு ரொம்ப மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு போயிட்டுருக்குது. அதே போல் நம்ம நாட்டில் இதுக்கு முன்னாடி ஒரு காலத்தில் வெளிநாட்டுக்கு போகிறதுன்றது ரொம்பவும் படிப்பு மட்டத்தில் கொஞ்சம் குறைஞ்சவங்க, அதே மாதிரி அன்றாடம் கூலி தொழில் செய்து உழைத்தவர்கள், நாட்டில் வாழ வழி இல்லை, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், ஏதாவது ஒரு வண்டி வாங்கி போடணும், இல்லை குழந்தைகளுடைய படிப்பை பார்க்கணும், உயர்கல்வியை பார்க்கணும், குழந்தைகளுக்கு திருமணம் முடித்து வைக்கணும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு கனவோட தாயோ தந்தையோ வெளிநாடுகளுக்கு வந்தாங்க. 100% தாய் தந்தையர்கள் தான் வெளிநாட்டுக்கு வந்தாங்க. ஆனால் இப்போ படித்த மட்டத்திலிருந்து பாமரர்களிலிருந்து வயதானவர்கள் வரைக்கும் வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக என்கிட்ட ஒரு அம்மா பேசுகிறாங்க, 60 வயது இருக்குமா அவங்களுக்கு. தம்பி எனக்கு 60 வயது, ஆனால் நான் வேலை செய்வேன், என்னை குவைத்துக்கு வீசா ஒன்று பார்த்து எடுக்க முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க. உண்மையிலேயே மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது நம்ம நாட்டு நிலைமையை நினைக்கும் போது. 60 வயதாகியும் அவங்களால நாட்டில் நிம்மதியாக அவங்களுடைய வீட்டில் இருக்க முடியாது அப்படின்னும் போது நாடு எதை நோக்கி போயிட்டுருக்குது அப்படின்னு தெரியலை. ஆனால் ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் எல்லாரும் இப்போ எடுத்துருக்குறாங்க என்னென்னா பாஸ்போர்ட் போலிங். இப்போ நான் இதுக்கு முன்னாடி வரக்கூடிய வீடியோ போடுறேன், சிங்கள மொழி தெரியாட்டியும் அந்த பேச்சு இருக்குல்ல, பாஸ்போர்ட் ஒரு குறைஞ்சது நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தாலும் 1000 தடவை சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி 28/8 அம்பார மீட்டிங், சஜித் பிரேமதாசாவுடைய மீட்டிங் என்ன பரிமாறுறாங்கன்னு பாருங்கள். இதை மாதிரியான கூட்டம் இருந்தால், இந்த மாதிரியான அரிசிக்கும் பணத்துக்கும் சாராயத்துக்கும் விலை போகும் கூட்டம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக நாடு திருத்தவும் முடியாது. கடைசி வரைக்கும் நாடு மாறாது. විශේෂයෙන්ම රටදෑ වෙනුවෙන් ඒ වීරෝදාර කර්තව්‍ය නිශ්චය කරපු අපේ ආරක්ෂක අංශය අපි හැමදාම රැක ගන්නවා. සමහරක් ප්‍රශ්න කරනවා සජිත් ප්‍රේමදාස ඉදිරිපත් කරන යෝජනා කරන්න පුළුවන්ද කියලා. 76 වසරක ඉතිහාසය තුල ඔය එක්කෙනෙක්වත් නොකරපු දේ තමයි මමත් මගේ කණ්ඩායමත් සමගි ජන බලවේගයත් සමගි ජන සන්ධානයක් ඉතිහාසයේ ප්‍රථම වතාවට බලයක් නැතුව වැඩක් කළා රටට ඔප්පු කරා නම් ඔප්පු කරේ අපි කියන එක මං කියන්න කැමතියි. මේ ආණ්ඩුවට තියෙන්නේ ආයතනයක් දැක්ක ගමන් කටේ තියෙන්නේ පෞද්ගලීකරණය. ලාභ ලබන ටෙලිකොම් එක පෞද්ගලීකරණය කරන්න හදනවා. ලාභ ලබන ඉලෙක්ට්‍රෝ ගෑස් එක පෞද්ගලීකරණය කරන්න හදනවා. ලාභ ලබන ඉන්ෂුරන්ස් කෝපරේෂන් එක පෞද්ගලීකරණය කරන්න හදනවා. ලාභ ලබන ශ්‍රී ලංකන් කේටරින් එක පෞද්ගලීකරණය කරන්න හදනවා. දැන් අපේ රට සම්පත් විකුණන වෙන්දේසියේ පරාදීසියක් කරලා මම ඔබට කියන්න කැමතියි අපි මේ ආයතන කුණු කොල්ලට විකුණන සංස්කෘතියට නැවතීමේ ලකුණ තබලා මේ ජාතික සම්පත ඔබගේ සුබ සිද්ධිය උදෙසා ක්‍රියාත්මක කරන්නට අපි කටයුතු කරනවා. අද ඔබට ඇහෙන්න ලැබෙනවා රජය කියනවා අරක කරනවා මේක කරනවා කියලා. පාස්පෝර්ට් ටික දී ගන්න බැරි ආණ්ඩුව. පාස්පෝර්ට් ගන්නද පොලිමේ ඕක කරගන්න බැරි ආණ්ඩුව ඌව වෙල්ලස්ස දියුණු කරයිද? මතක තබා ගන්න අපේ රජයක් තුල මේ හැම ගම් නගරයක්ම දියුණු කරනවා. රාජ්‍ය සේවකීන්ට 24%ක වැටුප් වැඩිවීම, ඒ වගේම තමන්ගේ ජීවන වියදම් දීමනාව 25000 දක්වා වැඩි කරනවා. අවම වැටුප 57500 දක්වා වැඩි කරනවා. ඒ විතරක් නෙමෙයි රාජ්‍ය සේවයේ තිබෙන විෂමතා ඌනතාවලට විසඳුම් ලබා දෙනවා. அப்பங்காரன் மொத்த ஈழத்தமிழர்களையும் கொண்டு அழிச்சான். இப்போ மகங்காரன் வரான் மொத்தமாக நாட்டையே அழிக்கிறதுக்கு. இப்போ ஒவ்வொரு நடிகைகளையும் அரசியல் பிரமுகர்களாக மாற்றி கொண்டிருக்கிறாங்க மொட்டுக்கட்சி. රටේ හැමදාම මේ රට වෙනස් කරේ කොන්දකලින් තියෙන මිනිස්සු. එහෙට මෙහෙට පැන්න මිනිස්සු නෙමෙයි කොන්දකලින් තියෙන මිනිස්සු. සිංහලයට හොඳ කොන්දක් තියෙනවා. හැමදාම මේ රට රකින්නට ඉස්සරහට ආවෙත් ඒ කැක්කුම මේ නහරවල දුවපු මිනිස්සුන්ට.
මේ රට වෙනුවෙන් දිවි පිදුවේ මේ රටේ ආදරණීය අම්මලා තාත්තලාගේ අහිංසක දරුවෝ ඒ කොන්ද කෙලින් තිබිච්ච මිනිස්සු 2005 මහින්ද රාජපක්ෂයන් රට ගත්තේ මේ රටේ යුද්ධය ඉවර මේ රටේ මිනිස්සු ඔක්කොම ඉල්ලුවේ යුද්ධය ඉවර කරන්න. එතුමා දුන්නු පොරොන්දු හැම එකක්ම ඉෂ්ට කරා. අද නාමල් රාජපක්ෂ මැතිතුමාත් කරන්න බැරි පොරොන්දු අපට දෙන්නේ නැහැ. බොරු කයිවාරු ගහන්නෙත් නැහැ. ගෝඨාභය රාජපක්ෂගේ ආණ්ඩුව කාලේ අපි තාක්ෂණ අමාත්‍යවරයා විදිහට අපි වැඩපිළිවෙල ආරම්භ කෙරුවා. අන්තර්ජාලයෙන් પાස්පෝර්ට් එක දෙන්න, ඩිජිටල් අවකාශයෙන් හැඳුනුම්පත හඳුනලා දෙන්න. ඒ තුල මේ රටේ අනාගත දරු පරම්පරාව පෝලිං වල ඉඳලා පාස්පෝර්ට් එක ගන්න, ලයිසන් එක ගන්න, ID කාඩ් එක ගන්න, උපන්න මරණ සහතික ගන්න දෙමව්පියෝ රස්තරාදු වෙන්න ඕනේ නැහැ. ඒකට තාක්ෂණික විප්ලවයක් අවශ්‍යයි. ඒ තාක්ෂණික විප්ලවය කරන්න දේශපාලන උවමනාව තියෙන්න ඕනේ. අද බොහෝ වෙලාවට අපි දකින්නේ මැතිවරණ වේදිකාවට පමණක් දේශපාලන තීන්දුව පොරොන්දු වෙනවා. රජයේ සේවකයාගේ පඩි වැඩි කරන අවුරුදු 4-5ක් ඉන්නකොට ඡන්දයක් ගන්නවා. පොලිස් නිලධාරියාගේ විශ්‍රාම වැටුප, රණවිරුවගේ විශ්‍රාම වැටුප, රාජ්‍ය සේවකයාගේ විශ්‍රාම වැටුප, විෂමතාවයන් හදන්න ඡන්දයක් එනකම් බලන් ඉන්නවා. ඉතින් මේ යුගය අපි වෙනස් කරන්න ඕනේ. රාජ්‍ය සේවයේ මාරුවීමක් කරගන්න දේශපාලඥයෙක් ගාවට යන්න ඕනේ. දේශපාලඥයෙක් ගාවට ගිහිල්ලා රාජ්‍ය සේවයේ රස්සාවක් ගන්නවා වගේ මාරුවීමක් ගන්න සංස්කෘතියක් අපේ රටේ තියෙනවා. මේ සංස්කෘතිය අපි වෙනස් කරනවා. දේශපාලඥයා පිටිපස්සේ ගිහිල්ලා රැකියා ගන්නවා වෙනුවට දරුවා ඉස්කෝලේ දාගන්නත් දේශපාලඥයාගේ මැදිහත් වීම ලබා ගන්නවා වෙනුවට රාජ්‍ය ප්‍රතිපත්තියක් අනුකූලව මාරුවීම් බඳවා ගැනීම ක්‍රියාත්මක කරන්න අපි වගකීමකින් කටයුතු කරනවා කියන එකත් මගේ ආදරය අම්මේ තාත්තේ මම ඔබ තමුන්නාසට මතක් කරනවා. එහෙනම් අපි දේශපාලන වේදිකාවේ පොරොන්දු දෙන දේශපාලන පක්ෂයක් නෙවෙයි. අපිට වැඩපිළිවෙලක් තියෙනවා. අපි ඉදිරිපත් කරන පොරොන්දු පත්‍රයක් නෙවෙයි. වැඩපිළිවෙලක්. කතා කරන්නේ තාම අද පෝලිං ගැන කතා කරන්නේ තාම පෝලිං අයින් කරා කියලා කියන අය මිල වැඩි කරලා පෝලිං අයින් කරා. ඔව් මිල වැඩි කරා පෝලිම අයින් වුණා. හැබැයි තාක්ෂණය ගෙනල්ලා සිස්ටම් එක වෙනස් කරලා පෝලිම අයින් කරන්න පුළුවන් පාස්පෝර්ට් පෝලිම තාම අයින් කරගන්න බැරි වුණා. අදටත් පාස්පෝර්ට් එකක් ගන්න විදියක් නැතුව දරුවෝ කොළඹට තැන් වලට ගිහලා පෝලිං වල දවස් ගණන් වරු ගණන් ඉන්නවා. கோட்டாபய ராஜபக்சேயோட இருந்த ஒட்டுமொத்த திருட்டு கும்பலும் அப்படியே இருக்குது ரணில் பக்கத்தில். ரணில் மட்டும்தான் மாறி இருக்குது. ரணிலுக்கு பக்கத்தில் இருக்கிற அனைவருமே அதே திருட்டு கும்பல் தான். அரசியலை பற்றி இனி பேச வேண்டிய நேரம் இது. எதிர்வரும் 21ஆம் தேதி வரைக்கும் கிடைக்கிற கொஞ்சம் கேப்பில் சரி அரசியலை பற்றி பேசி ஆகணும். ஏன் நம்மளுடைய நாட்டு நிலைமை அந்த அளவுக்கு வங்களோத்து நிலைக்கு தள்ளப்பட்டிருக்குது. எங்களுடைய எல்லா அரசியல்வாதிகளும் தான், நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு அரசியல்வாதியும், உங்களுடைய மாகாணம், உங்களுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய, உங்களுடைய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய அரசியல்வாதிகளால் என்ன நடந்திருக்குது அப்படின்றத இப்போ நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். வெளிநாடு வாழ் தொழிலாளர்கள்ட்ட நான் கேட்கக்கூடிய கேள்வி பாருங்கள். நாட்டில் 190% மாணவர்கள் இன்றைக்கி பாஸ்போர்ட்டுக்கு போலியில் நிற்கிறாங்க. இந்த பாஸ்போர்ட் போலியில் நிற்கக்கூடிய முகங்களை பாருங்கள், மக்களுடைய நிலைமையை பாருங்கள். நாட்டில் சாதாரணமாக ஒரு பெட்டி கடை வச்சோ அல்லது ஒரு த்ரீவில் ஓட்டியோ அல்லது ஏதாவது ஒரு நாட்டில் ஒரு லாரி ஓட்டியோ அப்படி கூட பிழைப்பு நடத்தி கொண்டு இருந்த எத்தனையோ மக்கள் இன்றைக்கி பாஸ்போர்ட்டுக்காக போலியில் நிற்கிறாங்க. நாட்டை விட்டு போகிறதுக்காக, சொந்த நாட்டை விட்டு போகிறதுக்காக ஏதாவது ஒரு வழியில் எப்படியாவது நாங்கள் எந்த நாட்டிலையாவது போய் பிச்சை எடுத்து சரி பிழைச்சிக்கிறோம், ஆனால் எங்களுக்கு நாட்டை விட்டு போகணும் அப்படின்ற நிலைமையில் மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறாங்க, நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. ஏன்னா எத்தனையோ பேர் நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு மக்களையும் பாருங்கள். இந்த பாஸ்போர்ட் எடுக்க வந்திருக்கிறவங்க 190% 50 வயதை தாண்டினவங்க. இவங்களுடைய நிலைமை என்ன? ஏன் கஷ்டப்பட்டு குழந்தைகளை படிக்க வச்சாங்க, கடைசியில் அந்த பிள்ளைங்களுக்கும் வேலை இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை. அரசாங்க அதிகாரிகள் இன்றைக்கி அவங்களுடைய அவங்களுடைய ஜீவனோபாயத்தை மேற்கொள்ள முடியாத சூழலில் இருக்கிறாங்க. மாதத்துக்கு 30,000 40,000 50,000 அது அந்த பணம் வந்தால் அதில் லோனுக்கு வேறையா வெட்டுப்பற்றும், அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் ஒன்று போனால் கடைசியில் மிஞ்சுறதுக்கு எதுவும் இல்லை. அரசாங்க அதிகாரிகளும் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஏதாவது ஒரு நாட்டுக்கு போயிடலாமா அப்படின்ற சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. ஏன் எத்தனையோ பேர், இப்போ நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், அரசாங்க அதிகாரிகளுக்கு ரீஜாயினிங் பண்ணி கொள்ளலாம் அப்படின்னு. பல பேர் இங்கேருந்து பேசினாங்க என்கிட்ட. நானும் அரசாங்க அதிகாரியாக இருந்தவர் தான், இப்போ வந்து இந்த ஹவுஸ்மேட்டாக வேலை செய்கிறேன், ஹவுஸ் டிரைவராக வேலை பார்க்குறேன். உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப ஒரு வேதனையாக இருக்குது. நம்மளுடைய நாட்டு அரசாங்க அதிகாரிகள் இன்றைக்கி இந்த நாடுகளில் வந்து பாத்திரம் தேய்க்கிறாங்க, வண்டி ஓட்டுறாங்க, வண்டி கழுவுறாங்க, துவானியாக்கள் உட்காந்து காவா சாய் ஊற்றுறாங்க. நாடு இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா குட்டிச்சோறாயிட்டே போயிட்டுருக்குது. நாடை வந்து அழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த அரசியல்வாதிகள். ஆட்சி மாற்றம் ஒன்று நிச்சயமாக வரணும். அதே மாதிரி இந்த சும்மா அந்த அலப்பறை காட்டிக்கிட்டு மக்களை வந்து ஏதாவது ஒன்று சொல்லி குழப்பி அடிச்சுக்கிட்டு இன்னும் ஆட்சியில் இருந்தும் எதுவுமே செய்ய முடியாத அரசியல்வாதிகளை விட்டு ஒதுக்கிட்டு நல்ல ஒரு அரசியல் தலைமையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும்.
அப்படி இல்லாத பட்சத்தில் எங்களுடைய நாடு, தாய்நாடு இலங்கை நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு மோசமான சூழலை சந்திக்கும். நம்ம இந்த உலகத்தில் எங்கே சுற்றினாலும் நம்மளுக்கு இன்னொரு நாட்டில் குடியுரிமை கிடைச்சி சிட்டிசன்ஷிப் கிடைச்சா ஓகே, அந்த நாட்டுக்கு போயிடலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த உலகத்தில் எங்கே சுற்றினாலும், ஏன் இந்த அரபு நாட்டில் நம்ம 100 வருடம் இருந்தாலும் 101வது வருடம் நம்மளால் முடியாமல் போச்சு, அக்காம அடிக்க முடியாதுன்னா நம்மளை சொந்த நாட்டுக்கு தான் அனுப்பி வைப்பாங்க, நாடு கடத்தி வைப்பாங்க. நாடு கடத்துறது அந்த இலங்கைக்கு தான். தயவு செய்து சிந்திங்க. தொடர்ந்து நம்ம இந்த நாட்டை பற்றி, நம்மளுடைய நாட்டு நிலைமையை பற்றியும் தெரிவிக்கிறது காரணமே என்ன, நம்ம வெளிநாட்டில் இருக்கிறோம், நம்மளுக்கு வேறு சிந்தனை இருக்காது. நம்மளுக்கு வீட்டு பிரச்சனை அது மட்டும்தான் நம்மளோட மைண்டில் இருக்கும். ஆனால் சேர்த்து நாட்டையும் பற்றி யோசிக்கணும். ஏன்னா நம்ம இங்கே இருந்துட்டு நாளைக்கு நாட்டுக்கு போகணும் இல்லையா? நாட்டுக்கு போய் வாழும்போது அங்கே வாழ்கிறதுக்குரிய வாழ்வாதாரமும் வாழக்கூடிய தன்மையும் இருந்தால் தானே நம்மளால் வாழ முடியும். இன்றைக்கி எத்தனையோ பேர், நான் உட்பட, நாட்டுக்கு போகிறீங்களா அப்படின்னு கேட்டால், அட சும்மா இருப்பா நீ வேறு, இப்போ போய் என்ன பண்ணுறதாங்க அப்படின்ற நிலைமையில தான் இருக்கிறாங்க. செப்டம்பர் 21 உங்களால் முடியாட்டியும் உங்கள் வீட்டாளுங்களை ஞாபகப்படுத்துங்க. கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.